வாங்க ஒரு நிமிஷம் ஒரு சூழ்நிலையை யோசிச்சு பார்க்கலாம். சொல்லுங்க. ஒரு இந்து ஆண், அவருக்கு ஏற்கனவே திருமணமாகி ஒரு மனைவி இருக்காங்க. ஆனா அவங்கள விவாகரத்து பண்ணாமலேயே ரெண்டாவதா ஒரு திருமணம் செஞ்சுக்கிறார். சட்டப்படி அந்த ரெண்டாவது திருமணம் செல்லாது. ஆமா, செல்லாது. ஆனா அந்த செல்லாத திருமணத்துல ஒரு குழந்தை பிறக்குதுன்னு வச்சுப்போம். அந்த அப்பாவி குழந்தையோட நிலைமை என்ன? இதுதான் முக்கியமான கேள்வி. அந்த குழந்தைக்கு அவங்க அப்பாவோட பரம்பரை சொத்துல பங்கு உண்டா இல்லையா? இந்த ஒரு ஆழமான மனிதநேய கேள்விதான் ரேவண சித்தப்பா மற்றும் மல்லிகார்ஜுன் வழக்கின் மையமா இருந்துச்சு. இல்லையா? நிச்சயமா. பல வருஷங்களா இந்த மாதிரி குழந்தைகளை ஒரு மாதிரி இரண்டாம் தர குடிமக்களா தான் நம்ம சட்டமோ சமூகமோ பார்த்தது. ஆனா 2023ல தலைமை நீதிபதி டிஒய் சந்திரசூட் தலைமையிலான உச்சநீதிமன்ற அமர்வு இதுல ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு கொடுத்துச்சு. இது வெறும் சட்ட திருத்தம் மட்டும் இல்ல, பல வருஷமா மறுக்கப்பட்ட கண்ணியத்தை மீட்டெடுக்கிற ஒரு பயணம்னே சொல்லலாம். அப்போ இதுக்கு முன்னாடி இருந்த சட்ட சிக்கல் என்ன? எங்க அந்த பிரச்சனை ஆரம்பிச்சது? பிரச்சனை சட்டத்துல இருந்த ஒரு முரண்பாடு தான். ஒரு பக்கம் இந்து திருமண சட்டம் பிரிவு 16 இருக்கு. சரி. அது செல்லாத திருமணங்கள பிறந்த குழந்தைகளையும் சட்டப்பூர்வமானவங்க அப்படின்னு சொல்லுது. ஓகே, அவங்க சட்டப்பூர்வமானவங்க தான். ஆனா இன்னொரு பக்கம் இந்து வாரிசுரிமை சட்டத்தோட ரொம்ப பழமையான மிதாக்ஷரா கொள்கை இருக்கு. அது என்ன சொல்லுதுன்னா கூட்டு வாரிசுரிமை, அதாவது கோபார்சனரி. ஆமா, கோபார்சனரி. அது பிறப்பால மட்டுமே வரக்கூடிய ஒரு உரிமை, சட்டப்பூர்வ திருமணத்துல பிறந்தவங்களுக்கு மட்டும்தான் அது உண்டுன்னு அது சொல்லுது. ஒரு நிமிஷம், இது குழக்கமா இருக்கே. ஒரு சட்டம் குழந்தைய சட்டப்பூர்வமானதுன்னு சொல்லுது. ஆமா. ஆனா இன்னொரு சட்டம் பரம்பரை சொத்துல பிறப்புரிமை இல்லைன்னு சொல்லுது. இது ஒரு பெரிய முட்டுக்கட்டு மாதிரி தெரியுதே. கரெக்ட். இதுதான் அந்த சட்ட சிக்கல். ஒரு குழந்தைய சட்டப்பூர்வமானதுன்னு சொல்றதால மட்டுமே அவங்க தானா ஒரு கோபாஸ்னர், அதாவது கூட்டு வாரிசுதாரர் ஆகிட முடியாது. அப்போ இந்த முட்டுக்கட்டையை நீதிமன்றம் எப்படி உடைச்சது? இங்கதான் உச்ச நீதிமன்றம் ஒரு புத்திசாலித்தனமான வழியை கண்டுபிடிச்சது. அதுக்கு பேரு கருதுகோள் பாகப்பிரிவினை, நோஷனல் பார்ட்டிஷன்னு சொல்லுவாங்க. கருதுகோள் பாகப்பிரிவினை கேட்கவே கொஞ்சம் சிக்கலா இருக்கே. அத கொஞ்சம் எளிமையா சொல்ல முடியுமா? ரொம்ப எளிமை. இப்போ தந்தை இறக்கறதுக்கு ஒரு நொடிக்கு முன்னாடி சரி, அந்த குடும்பத்தோட பரம்பரை சொத்து பிரிக்கப்பட்டதா நாம கற்பனை செஞ்சுக்கணும். ஓ, ஒரு வாட் இஃப் மாதிரி. அதேதான். அப்படி பிரிச்சிருந்தா அந்த தந்தைக்குன்னு ஒரு பங்கு கிடைச்சிருக்கும் இல்லையா? தனிப்பட்ட சொத்தா மாறிடுது. இதுதான் அந்த கருதுகோள். புரிஞ்சது. அதாவது மொத்த குடும்ப சொத்துங்கிற பெரிய கேக்ல இந்த குழந்தைங்களுக்கு நேரடியா பங்கு கேட்க முடியாது. ஆனா அந்த அப்பா இறக்குறதுக்கு முன்னாடி அவருக்குன்னு ஒரு துண்டு கேக் பிரிச்சு கொடுத்திருந்தா அந்த துண்டு மேல இந்த குழந்தைங்களுக்கு உரிமை உண்டு. நான் சொல்றது சரியா? மிகச் சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. அந்த தந்தைக்கான பங்குல செல்லாத திருமணத்தில் பிறந்த குழந்தைகளுக்கும் சரி, சட்டப்பூர்வ திருமணத்தில் பிறந்த குழந்தைங்க, முதல் மனைவி, இவங்க எல்லாருக்கும் சம உரிமை உண்டுன்னு உச்சநீதிமன்றம் தீர்ப்பளிச்சது. இது ஒரு நல்ல சமநிலை மாதிரி தெரியுது. இதன் மூலமா கூட்டு வாரிசுதாரர்களோட உரிமைகளும் பாதிக்கப்படல. ஆனா அதே சமயம் இந்த குழந்தைகளோட உரிமைகளையும் நீதிமன்றம் பாதுகாத்துடுச்சு. ஆனா இதுல ஒரு நடைமுறை சிக்கல் வராதா? முதல் மனைவி, அவங்களுக்கு பிறந்த குழந்தைங்க, அவங்க அப்பாவோட பங்குல இப்ப புதுசா ஆட்கள் வர்றதால அவங்களுக்கு கிடைக்கிற பங்கு குறையுமே. இது ஒரு முக்கியமான கேள்வி. ஆமாம், தந்தையோட பங்குல வாரிசுகள் அதிகமாகும்போது ஒவ்வொருத்தருக்கும் கிடைக்கிற பங்கு குறையத்தான் செய்யும். ஆனா நீதிமன்றம் இங்க என்ன பாக்குதுன்னா, பெற்றோர்கள் செய்த தவறுக்கு அப்பாவி குழந்தைகளை தண்டிக்க கூடாதுங்கிற அரசியல் அமைப்பு நெறியத்தான். ஓ, சமத்துவங்கிற கொள்கை அடிப்படையில. ஆமா, ஒரு தந்தைக்கு பிறந்த எல்லா குழந்தைகளுக்கும் அவர் சொத்துல சம உரிமை இருக்கணும். இது உறவுகளுக்குள்ள சில சவால்களை உருவாக்கலாம். ஆனா சட்டத்தின் பார்வையில இதுதான் நியாயம். அப்போ இந்த தீர்ப்புல இருந்து பொதுமக்களும் சட்ட வல்லுநர்களும் எடுத்துக்க வேண்டிய முக்கிய செய்தி என்ன? பொதுமக்களுக்கு செய்தி ரொம்ப தெளிவு. செல்லாத திருமணத்தில் பிறந்த குழந்தைகளின் சமூக களங்கம் இப்போ நீக்கப்படுது. அவங்க அப்பா அம்மா சொத்துல அவங்களுக்கான வாரிசுரிமை பாதுகாக்கப்படுது. ஆனா ஒரு விஷயம் என்ன? இது அவங்க அப்பாவோட பங்குக்கு மட்டும்தான், சித்தப்பா பெரியப்பா சொத்துக்கு இல்ல. சரி, அப்போ சட்ட வல்லுநர்களுக்கு இந்த குழந்தைங்க சொத்தை வாரிசுரிமை, அதாவது சக்சஷன் மூலமா தான் பெறாங்க. பிழைப்புரிமை, சர்வைவர்ஷிப் மூலமா இல்ல. அதனால கணக்கு போடும்போது முதல்ல கருதுகோள் பாகப்பிரிவினை மூலமா தந்தையோட பங்கை கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் தான் அதை எல்லா வாரிசுகளுக்கும் பிரிக்கணும். அருமை. அப்போ இந்த தீர்ப்பு பழமையான சட்ட விதிகளை இன்றைய சமூக நீதி மற்றும் சமத்துவ கொள்கைகளோட இணைக்கிற ஒரு பாலமா செயல்பட்டிருக்கு. நிச்சயமா. அப்பாவி குழந்தைகளின் கண்ணியத்தை பாதுகாக்கிறதுல இது ஒரு மைல்கல். இப்போ உங்களுக்காக ஒரு சிந்தனை.
உச்சநீதிமன்றம் இந்த வழக்கில ஒரு சரியான சமநிலையை எட்டியிருப்பதாக நீங்க நினைக்கிறீங்களா? அல்லது பெற்றோரின் திருமண நிலை எதுவா இருந்தாலும் சரி, ஒரு குழந்தை பிறந்த உடனேயே மற்ற குழந்தைகளைப் போல முழுமையான கூட்டு வாரிசுரிமை பெறும் நிலைக்கு நம்ம சட்டம் மாற்றப்பட வேண்டுமா? இத பத்தி நீங்க நினைக்கிறீங்க?